கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள மாரக்குடி வளைவு பாலம் அடியில் இருசக்கர வாகனத்துடன் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், அங்கு பாலத்தின் கீழே இருசக்கர வாகனத்துடன் இருக்கக்கூடிய சடலம் யாருடையது? அந்த நபர் பற்றிய விரிவான விவரங்கள் ஏதேனும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்ததா? கண்டிப்பாக கிடையாதுடா. காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள சேத்தியாத்தோப்பு குமாரகுடி பகுதியில் உள்ள பாத்தீங்கன்னா சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில உள்ள பாலத்தின் கீழே பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துடன் வாலிபர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அடுத்து உள்ள சேத்தியாத்தோப்பு குமாரகுடிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை வளைவு இருக்கு. அந்த வளைவுல கீழே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பாலத்தின் அடியில இருசக்கர வாகனத்துடன் வாலிபர் படுகாயங்களுடன் பிணமாக கிடந்திருக்காரு. இதை கண்ட அப்பகுதியில போயிட்டு இருந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்க போலீசார் ஒரு உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது பாத்தீங்கன்னா சடலமாக மீட்கப்பட்ட நபரின் பெயர் ராஜேந்திரப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த முத்து என்பவரின் அன்பு செல்வன், அதாவது அவரோட மகன் அன்பு செல்வன் என்பதும் இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்து வருகின்றனர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தற்போது தேர்தல் நடந்து முடிந்த உடனே நடந்த இந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகிறது. குறிப்பாக வாகனத்தின் பாலத்தின் கீழே தடுப்பு கட்டையில் மோதி கீழே விழுந்து உயிர்ந்ததா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா எனவும், மேலும் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முடிந்த உடனே இந்த சடலம் மீட்கப்பட்டது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கு. இதனை குறித்து பாத்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு போலீசார் பல்வேறு கோணங்கள்ல இந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வாலிபர் மர்மமான முறையில இருசக்கர இருந்து கிடந்த சம்பவம் இந்த பகுதியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு போலீசார் உடலை கைப்பற்றி சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். சொல்றேன்.